Hello friends, welcome to Gomathi's Kitchen. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா பொங்கல் அப்படினாலே பாத்தீங்கன்னா பானையில பொங்க வச்சு அந்த பொங்கல் நல்ல நேரத்துல பொங்கி பானை நிரக்க பொங்கல் வச்சு படையல் போடுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பானையிலயும் அட் அ டைம்ல பொங்கல் வைக்கிறப்ப அந்த பொங்கல் நல்ல டேஸ்டாவும் பக்குவமா வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு நம்ம செய்யக்கூடிய நாட்டு காய்கறிகள் போட்டு கிராமத்து முறையில் பருப்பு போடாம பொங்கல் குழம்பு எப்படி செய்யணும், அதுவே நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு பருப்பு போட்டு நாட்டு காய்கறிகள் வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு அரிசி பருப்பு அளவு பார்த்துடலாம். பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசியில் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம். அதுவும் புது பச்சரிசி பொங்கலுக்கு வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் விற்கிற பொன்னி பச்சரிசி தான் வாங்கி எடுத்துருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கிராமில் சொல்லணுன்னா 220 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப்பு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பும் இல்லை கிராமும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ பருப்பை நம்ம வறுக்கணும். அரிசியும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப்பு பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை ஒரு நிதானமான தீயில லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்ல நிறம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ வறுத்த பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கழுவின அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறுச்சுன்னா குழஞ்சி வேகும். பானையில் உங்களுக்கு பக்குவமாகவும் வெந்து வரும். நீங்கள் வேணும்னா ரெண்டையுமே சேர்த்து போட்டு கூட ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பொங்கலுக்கு அளவுகள் பார்த்துடலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கும் நான் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு, அதாவது 220 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே பாதி கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு வச்சுருந்திங்கன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு 110 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி பருப்பு இதையும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின அரிசி பருப்பு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ரெண்டையுமே திரும்ப சொல்கிறேன், சேர்த்து போட்டு கூட ஊற வச்சுக்கலாம். நான் பாத்திரம் அளவு காட்டினதுலேயே ஊற வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பானையை பார்த்துருவோம். பானை நான் இன்றைக்கி வெங்கல பானை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மண் பானை இல்லை பித்தளையில் ஈயம் பூசினது அதுவும் இல்லாத பட்சத்தில் நார்மலாக எவர் சில்வரில் இருக்க பானை கூட நல்லா பொங்கல் செய்கிறதுக்கு முதல் நாள் நல்லா சுத்தப்பற்றி தொடச்சிட்டு பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி நான் பொட்டு குங்குமம் வச்சுருக்கிறேன். உங்கள் குல வழக்கப்படி பானையில் பட்டை போடுறவங்க பட்டை போட்டுக்கோங்க. சில பேர் பெருமாள் நாமம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களும் வச்சுக்கலாம். சில பேர் கோலம் போடுவாங்க. நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு பானையை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கொட்டு கட்டணும். நான் வீடியோ பொங்கலுக்கு முன்னாடி சீக்கிரமாக எடுக்கிறதுனால எனக்கு கிடைக்கல. நீங்கள் கிடச்சிதுன்னா அதை கட்டிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பொங்கல் செய்கிறப்பயே நாங்கள் கட்டிடுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறப்ப பானையில் கட்டுவாங்க. அதையும் பெரியவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 2 பொங்கல் செய்கிறதுக்கு என்கிட்ட 2 வெங்கல பானை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன சாமான்கள் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல பொங்கல் பானையில் சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துக்க போகிறோம். பொங்கல் பானை நல்லா பொங்கி வரணும் இல்லையா, அதுக்காக கட்டாயம் பால் சேர்க்கணும். காய்ச்சாத பால் மெஷரிங் கப்பில் 1 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். அந்த பாலில் பாதி அளவுக்கு வெண்பொங்கல் பானையிலையும் மிச்ச பாதி அளவு பாலை சக்கரை பொங்கல் பானையிலையும் சேர்த்துக்கிறேன்.
அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி. அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுவாங்க. நான் முதல்ல 2 தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி 1 கப்பு இருக்குது. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும். பாலும் அரிசி களைஞ்ச தண்ணியும் சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு பானையில் நல்லா நிறக்க பொங்கி வரும். அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு வெண்பொங்கல் பானையில் வந்து ஊற்றிருக்கிறேன். அடுத்ததாக வந்து சக்கரை பொங்கல், அதுக்கு எடுத்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கணும் இல்லையா, அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி 1 கப்பு அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 6 கப்பு தண்ணியை வந்து அளந்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறோம். அதுக்கு 5 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம 1/2 கப்பு பால், 1 கப்பு அரிசி களைஞ்ச தண்ணி, 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தமாக 7.5 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். முக்கியமாக நீங்கள் எந்த பானையில் செய்கிறீங்களோ அந்த பானையில் பாலும் தண்ணியும் சேர்த்து 3/4 பானைக்கு கொஞ்சம் கூட இருக்கணும். அப்போ தான் பொங்கி வரும். இப்போ நம்ம சக்கரை பொங்கலுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு பருப்பு எடுத்துருக்குறோம். அதனால் மிச்சத்துக்கு தண்ணின்னு பார்த்திங்கன்னா 5 கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 பொங்கல் பானையும் அடுப்பில் வந்து சேர்த்தாப்படி வச்சிடலாம். பொங்கல் பானை அடுப்பில் வைக்கிற நேரமும் நல்ல நேரத்தில் தான் வைக்கணும். சாமிக்கு நம்ம வாழை இலை போட்டு படையல் போடுறதும் நல்ல நேரத்தில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை பார்த்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொங்கல் பொங்குறதுன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பக்கமாக பொங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் எந்த சைடு வடகிழக்கோ அந்த சைடு பானையை கொஞ்சமாக சாச்சாப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சைடு பொங்கி வரும். இப்போ இந்த ஒலை காயறதுக்கு முன்னாடி வந்து மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு காஞ்சு வந்துடும். அடுத்து பொங்கல் பானையை நம்ம ஏற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு அதிகமான தீயில் வச்சிங்கன்னா நல்லா வேகமாக பொங்கல் பொங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நான் திறந்து வைக்க மறந்துட்டேன். முதல்ல பொங்குறதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பானை பொங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பானையை திறந்து வச்சுட்டேன். நல்ல ஒரே சைடு வடகிழக்கு பக்கமாக பொங்குது பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன் அந்த சைடு சாய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு நல்லா வழிஞ்சிடும். இப்போ இந்த 2லையுமே நம்ம அரிசி பருப்பை போட்டுக்கலாம். முக்கியமாக அரிசி பருப்பு சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு இப்போ நான் முதல்ல வந்து வெண்பொங்கல் பானையில் அரிசி பருப்பு சேர்க்குறேன். சப்போஸ் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணியை வந்து எடுத்துட்டு தேவைப்படுறப்ப கூட நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல்லையும் அரிசி பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பானை நல்லா சூடாக இருக்கும். நம்ம அதிக ஃப்ளேமில் வச்சு பொங்க விட்டோம் இல்லையா, அதனால் ஒரு கிளறி விட்டுருங்க. இல்லாட்டி டக்குன்னு வந்து அடியில் உட்காந்துரும். முக்கியமாக இந்த அரிசி பருப்பு வேகிறது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக தான் வேக வைக்கணும். ஏன்னா வந்து நல்ல பக்குவமாக அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும். இடையில கலந்துக்கிட்டே இருங்க. பானையோட அந்த வெயிட்டான சூட்டில் டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பருப்பு நல்லா வந்து பக்குவமாக வெந்துருச்சு. இன்னும் வந்து லைட்டாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து சுண்டி வரட்டும். நான் இப்போ சிம்மில் தான் வச்சு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெண்பொங்கல்லையும் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக தான் இருக்குது. அதனால் கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இப்போ வந்து அடுத்த 5 நிமிஷத்துலேயே சக்கரை பொங்கலில் அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அரிசியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு குழஞ்சிரும் ஊறுனதுக்கு. பருப்பு மட்டும் நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த மாதிரி அரிசி பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் போடணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் போடுறதுக்கு முன்னாடி வெல்லத்தோட அளவு நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே நல்லா வந்து சீவி பொடிச்சு வச்சுருக்கிறேன் வெல்லத்தை. இது வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சிங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம், அதாவது உருண்டை வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் எந்த கலரில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பொங்கலோட நிறமும் வரும். இப்போ இதோட பொடிச்ச வெல்லத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்த அதே கப்லேயே 2 கப்பு தலை தட்டி நான் வந்து வெல்லத்தை பொடிச்சது சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல தித்திப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் எடுத்த வெல்லத்தை தூசு மண் எதுவுமே இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாங்கினதில் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக
திக்காக கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அப்படியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இனிப்பு அப்படின்னாலே கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும். அதனால் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்துக்கிறேன். இதெல்லாமே செய்கிறப்ப அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க கலந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பானையில் இருக்கிற சூட்டுக்கே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். வெண்பொங்கல் பானையும் சைட் பை சைடு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவு எடுத்த பொங்கலுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இந்த நெய்யை டேரெக்டாக சேர்க்குறப்ப அந்த வாசனை நல்லாயிருக்கும். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காவை பொடிச்சிட்டு நான் சேர்த்துருக்குறேன். கூடவே ஜாதிக்காய் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கோயிலில் கொடுக்குற டேஸ்ட்டில் அந்த பொங்கல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், இது போடாமலும் செய்யலாம். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, வாசனை ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணும், சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம எடுத்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தேவைப்படும். ஒரு 1/3 கப்பை விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துட்டு தாளிக்கிறப்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பொங்கலுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2க்குமே நம்ம தாளித்து கொட்டணும். நான் முதல்ல சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து சேர்த்துக்குவோம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு, நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லாக கீறின தேங்காய் போட்டுட்டு இது ரெண்டையுமே கொஞ்சம் லைட்டாக செவக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பாதி செவந்ததுக்கு அப்புறமா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை, இதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு அதையும் பொரிஞ்சு நல்லா உப்பலாகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்துக்கலாம். ஏன்னா பானை நிறக்க இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கிளறிட வேண்டாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பானை நிறக்க சந்தோஷமாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே வெண்பொங்கலுக்கும் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கட்டிப்படாது. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 2 நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு லைட்டாக இந்த மாதிரி பொரியிற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு இப்போ போட்டிருக்கிற மிளகு சீரகம் ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக உடச்சி போட்டு சேர்த்துருக்கிறேன். நல்லா தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்து கலந்து விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா இதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் நல்லா செவக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். நான் ஊற வைக்க மறந்துட்டேங்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிச்சதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்பொங்கலில் போட்டு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 2 பொங்கலும் பானை நிறக்க சந்தோஷமாக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலை இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.